أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம். என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரை நடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை நாளை மறும நாளையில் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ்வை மறும நாளையில் நேரடியாக சந்திக்க வேண்டும். ஹவுலுல் கௌதர் என்ற அந்த தண்ணீர் தடாகத்தில் நீர் அருந்த வேண்டும். சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்குத்தான் இரா பகலான வணக்கம், இரவு பகலான பிரார்த்தனை, நோன்பு, ஜக்காத், தொழுகை போன்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் இன்றியமையாது நாமெல்லாம் வணங்கி கொண்டிருப்பதன் இறுதி நோக்கமே அவனை பார்ப்பதும் அவனிடத்தில் இருக்கிற சொர்க்கத்தை பெறுவதுதான். இது தவிர இதர நோக்கங்கள் எதுவும் இல்லாதவாறு தான் தினாந்தம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய நடைமுறைகளும் இருக்க வேண்டும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு மனிதனின் வாழ்வில் என்னென்னவெல்லாம் இருக்க வேண்டும், எவைகளெல்லாம் இருக்கக்கூடாது என்று வாழ்ந்து காட்டு மறித்த வரலாற்று பக்கங்கள் எமக்கு சொல்வதை பார்க்குறோம். அதனால் இன்றைய நாள் நாம் தலைப்பெற்றிருந்தோம் மன நிம்மதி அல்லது மன அமைதிக்கு இஸ்லாம் என்ன சான்று பகிர்கிறது, இஸ்லாம் என்ன ஆலோசனை சொல்கிறது, இஸ்லாம் என்ன தீர்வுகள் சொல்லுகிறது என்று நாம் தலைப்பெற்றிருந்தோம். இந்த தலைப்பை பார்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகளாவிய ரீதியாக ஒரு மனிதனுடைய உடலியல் ரீதியான நோய்களை தீர்ப்பதற்கான வைத்தியசாலைகளை விட உளவியல் ரீதியான நோய்களை தீர்ப்பதற்கான வைத்தியசாலைகள் தான் அதிகமாக கட்டப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன் இது பற்றிய எந்த கதையும் எவரிடத்திலும் இருக்கவில்லை. வருகின்ற எல்லாவற்றையும் உடலியல் நோய் என்றே நாம் கருதி கொண்டு அதற்கான தீர்த்து வைப்பதற்காக தீர்வு முறைகளை நாங்கள் வைத்தியசாலை செல்வோம். அந்த வைத்தியசாலையில் கிடைக்கவில்லை என்றால் பேய் பிசாசி என்று ஷைத்தானியத்தில் வீழ்ந்து சமூகமே அப்படியே அழிந்து போன அந்த நிலைமையை நாங்கள் அவதானித்தோம். ஆனால் இப்போது அதை சமூகளவில் இனம் காட்டுகின்ற விஞ்ஞானம் எமக்கு சொல்லித்தந்த மிக பெரும் ஒரு பாடம்தான் இந்த உளவியல் நோய் என்கின்ற ஒன்று எல்லா சமூகத்தையும் அடையவளைந்திருக்கிற அந்த விடயத்தை எமக்கு சான்று பகிர்கிறது விஞ்ஞானம். ஆனால் இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்க்கிற போது ஒரு மனித வாழ்வில் மனித அமைதி பெறுவதற்காக மிக முக்கியமான அம்சங்கள் பல இருக்கின்றன. அவைகளை கைவிட்டொழுகிய சமூகம் எப்போது இருக்கிறதோ அந்த சமூகத்துக்கு நிச்சயமாக உளவியல் நோய் கடும் விரைவாக தொற்றிக்கொள்ளும். அது எது எது என்று இனம் காண அவர்கள் பின்தங்கினாலும் அவர்களுடைய உடலியலில் அது மாற்றங்களை கொண்டு வந்து அதிகப்படியான ஆபத்துக்களை உண்டு பண்ணும் என்ற செய்தியை எமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். இஸ்லாமிய சட்டத்திட்டங்களையும் விழுமியங்களையும் கலாச்சாரங்களையும் பின்பற்றுவதில் நாம் எந்த அளவுக்கு பின்தங்குகின்றோமோ அப்போது தான் இந்த உளவியல் நோய் ஏற்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்களும் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களும் பின்பற்றப்படுகின்ற அந்த பாக்கியம் இன்றைய காலத்தோடு ஒப்பிடுகையில் அதிகபட்சம் எங்களிடத்தில் அருகிருப்பதை பார்க்கிறோம். இது உளவியல் நோய் வந்தமைக்கான மிக பெரும் காரணம் என்பதை நாங்கள் புரிகிறோம். இதைத்தான் உலகளாவிய ரீதியாக அறிஞர்களின் கருத்தை நமக்கு பறைசாற்றுவதை பார்க்கிறோம். நாம் இன்று பார்க்கிற போது அதிகமானவர்களுக்கு தலைவலி, அதிகமானவர்களுக்கு உள்ளத்தில் நிம்மதி இல்லை, அதிகமான குடும்பங்கள் இன்று பிளவுபட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு பேசுவது போன்று நடிப்பார்கள்,
ஆனால் அவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அதிகமான பிரச்சனைகளும் தூரங்களும். பார்ப்பதற்கு குடும்பமெல்லாம் மிக ஒற்றுமையாக இருப்பது போன்று ட்ராமா ஒன்றை போடுவார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள அதிகமான பிரச்சனைகளும் பித்தலாட்டங்களும் பிளவுகளும் ஏற்பட்டவர்கள் பின்தங்கிய நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி சூழல் முழுக்க சூழ்ந்திருக்கின்ற இந்த மன அமைதியின்மை என்கிற விடயத்திற்கு எது காரண காரியம் என்று அறிய வேண்டியது என் வினைவர் மீது இருக்கின்ற கடமைதான். இல்லை என்றால் இன்னும் சில ஆண்டுகள் கழிந்ததன் பின்னால் அதிகப்படியானவர்களை பீடித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நோய் இந்த உளவியல் நோய் என்கின்ற மன அமைதியின்மை தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன அமைதியின்மையை தேடுவதற்காக என் சமூகம் அதிகபட்சம் விஞ்ஞானத்தின் பக்கம் சென்று எதுவெல்லாம் அவர்களுக்கு இனம் காட்டுவதற்காக இஸ்லாம் அல்லாதவர்கள் அதை அறிகுறி என காட்டினார்களோ அவைகளையெல்லாம் தொட்டு கைகளிலே எடுத்துக்கொண்டு இதுதான் அமைதியின்மையை போக்குகின்ற கருவிகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்லாமிய சமூகமே மாற்றம் பெற்றிருக்கிறது என்றால் இஸ்லாத்தின்பால் இருக்கின்ற எம் சமூகத்துடைய தொடர்பாடல் எந்த அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கடுமையாக கவனம் கூர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் எந்த அளவுக்கு என்றால் உலகளாவிய ரீதியாக எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பாடசாலைகளிலும் பாடத்திட்டங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று கவுன்சலிங் சைக்காலஜி என்பது எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்கிறது பாருங்கள். காரணம், அதிகப்படியான மக்கள் பெரியவர்களும் சிறியவர்களும் முதியோர்களும் இன்று உளவியல் நோய்க்கு உட்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதில் ஒரு அங்கம்தான் மன அமைதியின்மை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்கிறான், 2 அம்சங்கள் உங்களுக்கு மாறுபட்டு விட்டால், 2 அம்சங்கள் உங்களுக்கு துன்பமாக மாறுமாக இருந்தால், 2 அம்சங்கள் உங்களுள்ளே கெட்டுவிடுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டி வரும். அதில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை இழுத்து காட்டி சொல்கிறார்கள், இது என்று நாவை சொன்னார்கள். 2வது சொன்னார்கள், அவர்களுடைய ஒரு பெண்ணினுடைய அல்லது ஆணினுடைய உறுப்பை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். இத்துணைக்கு மத்தியில் 2ஐயும் சரகு செய்கிற இமாம்கள் எமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி, ஒருவருக்கு உள்ளம் கெட்டுவிட்டால் ஏனைய 2 இலகுவாக கெட்டுவிடும். அப்போ மிக முக்கியமான அம்சம் எது? உள்ளம் என்பது எமக்கு சரிவர இல்லை என்றிருந்தால் எமது எந்த செயலும் இந்த உலகத்தில் எடுபட முடியாது. எனவேதான் முதலில் எமக்குள் சீராக்க வேண்டிய அம்சம் இடம் எது? இந்த உள்ளம் என்கின்ற ஒன்று, குலூப். எனவே இந்த உள்ளத்தை அமைதி வரச் செய்வது என்பதுதான் ஒரு மனிதனுடைய மனம். மனம் என்பது என்ன? நாமெல்லாம் தொட்டுவிட முடியாத, பார்த்து விட முடியாத, கண்டுகொள்ள முடியாத, கற்பனை செய்து கொள்ள முடியாத ஒரு அம்சம். நம் உறுப்பில் எதை தொட்டு இது மனமா இது மனமா இது மனமா என்று மனதை எதை தொட்டு கேட்டாலும் அதுவெல்லாம் அல்ல மனம். மனம் என்பது நாங்கள்லாம் கற்பனை கேட்டாத ஒரு அம்சம். அது எம்முள் இருக்கின்ற உள்ளம், அது இதயம் என்று நாம் சொல்லுகிறோம். இதயத்தில் இருக்கின்ற எண்ணக்கரு தான் மனம். இதயத்துள் இருக்கின்ற எண்ணக்கரு அது இதயம் என்று அவர்கள் தொட்டு காட்டுகிறார். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், அலா பிதிக்ரில்லாஹி வஹியல் குலூப். உள்ளத்தை, இதய வரையைத்தான் பார்த்து குர்ஆனும் சுட்டி சொல்கிறது. உங்கள் இதய வரை கெட்டுவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கின்ற உங்களுடைய இயற்கை அத்துணையும் கெட்டுவிடும். எனவேதான் இதயத்தை முதலில் நாம் சுத்தப்படுத்தி கொண்டால், பாதுகாத்து கொண்டால், பிரம்மாண்டமாக வைத்து கொண்டால் நிச்சயமாக நாங்கள் உயிரோடு வாழலாம். இல்லை என்றால் கோடிகள் பல தன் கைகளில் தவழும், இலட்சங்கள் பல என் கண்களில் முன்னிருக்கும், என் கல்வி கலாச்சாரம் என்னுடைய பட்டங்கள் பதவிகள் அத்துணை என் கண் முன்னால் திரையிட்டிருக்கும், இத்துணையும் இந்த உலகத்தில் பயன்பெறாது என் உள்ளம் இல்லை என்றிருந்தால் அன்புக்குரிய கோடீஸ்வரராக இருக்கின்ற ஒருவருக்கு இருக்கின்ற ஒரு சிறிய நோய் உளநோயாக இருக்கும். அதை அவர் தீர்க்க முடியாமல் அந்த கோடிகள் அவருக்கு எந்த வகையிலும் சாத்தியமில்லை. எனவேதான் இந்த உள்ளத்தை பரீட்சித்து பார்த்த அவைகளை நல்ல முறையில் சித்தப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இதை எந்த அளவில் நாங்கள் மாற்றலாம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த இஸ்லாம் சொல்லுகிற தீர்வுகள் என்னென்ன என்று நாம் பார்க்கிற போது, அணிவகுத்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இவைகளை கை கொண்டு விட்டால் உங்கள் இதயத்தில் இருக்கின்ற நோய் இலகுவாக சென்றுவிடும் என்கிறது. அதில் முதலாவது சொல்கிறது திக்ர் என்று சொல்லுகின்ற தஸ்பீகுகள் உங்கள் நாவில் இருக்குமாக இருந்தால் இதயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிற போது, அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, வ தத்மஇன்னு குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் சாந்தி பெற்றிருக்கும், அமைதி பெற்றிருக்கும், நிம்மதி பெற்றிருக்கும், பி திக்ரில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு. அல்லாஹ்வுடைய திக்ர் நாவில் இருக்குமாக இருந்தால் மறுகருத்தில்லை, அவருடைய இதயங்கள் சரியாக இருக்கும். அவர்களுக்கு இதய நோய் ஏற்படாது, அவர்களுக்கு உள்ளத்தில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது, நிம்மதியற்ற முறைமை அவரிடத்தில் இருக்க மாட்டாது. நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் திக்ர். அல்லாஹ்வுடைய திக்ர் எங்களுக்கு இருக்கும். இந்த திக்ர் என்று சொல்வதற்கு ஷரகுகளிலே சொல்லுகிற இமாம்களின் கருத்துக்கள் என்ன தெரியுமா? முதலில் அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம் இருக்க வேண்டும் உள்ளத்தில். அதிகமானவர்களுக்கு இது இல்லாமல் போயிருக்கிறது. தன் கையில் இருக்கிற பணம், பட்டங்கள், பதவிகள், தன் சூழ இருக்கின்ற சமூகத்தினுடைய பிற நடவடிக்கைகள், அது தவறான நடவடிக்கைகள், கெட்ட குணங்கள் என்பனவெல்லாம் எங்களில் ஆதிக்கம் செலுத்துகிற போது எம் உள்ளத்தில் ஒருபோதும் இறைவனுடைய எந்த எண்ணமும் இருக்காது. நாம் பார்ப்போமா? இன்றைய நாளில் காலை சுபகுடைய நேரம் எழும்பி தொழுததிலிருந்து இந்த இடத்துக்கு வருகின்ற வரைக்கும் என் கண்களில் பட்ட குர்ஆனுடைய வரிகள், நான் ஓதிய தஸ்பீகுகள், நான் பார்த்த ஹதீதுகள், என் குர்ஆனை பற்றி நான் விளங்குவதற்காக நான் எடுத்த முயற்சிகள் என்பன இத்துணையும் உங்கள் உள்ளத்தோடு ஒரு முறை கை வைத்து இறைவனிடத்தில் கேட்டுப்பாருங்கள். நிச்சயமாக இந்த உலகத்திற்காக தன் நிமிடங்களையும் நேரங்களையும் மணிகளையும் நாட்களையும் வருடங்களையும் மாதங்களையும் கழிக்கின்ற இச்சமூகத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனை சிந்திக்க, ஆராய, இறைவனின் திக்ரை சொல்ல உன்னை பயன்படுத்துவது எவ்வளவு? யாரிடத்திலும் இல்லையே அன்புக்குரியவர்களே. எந்த அளவுக்கு மருகி சென்றிருக்கிறது என்றால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் ஃபத்வா சொல்வதற்காக என் சமூகத்தின் பால் நான் சுழண்டு வருவேன். அந்த நேரத்தில் சில வீடுகளை நான் பார்க்காமலே இது இன்னாருடைய வீடு என்று சொல்வேன். ஏனென்றால் அந்த வீட்டில் குர்ஆன் ஓதுகின்ற சப்தத்தின் குரலோசை என் காதுகளுக்கு கேட்கும். அந்த நேரத்தில் இது இன்னாருடைய வீடு தான் என்று நான் அடையாளம் காட்டுவேன் என்கிறார்கள் அபூ ஹனீஃபா இமாம். இப்படி நான் வருகின்ற பிரதேசம் எது என்ற அந்த பிரதேசத்தை நான் சொல்வதற்காக முனைந்தால் நான் கண்ணை இறுக பொத்தி நான் சொல்லுகின்ற இடம் இதுதான் என்பேன். என் குர்ஆனுடைய வாசனங்கள் அங்கே கேட்கும், அதன் வாசனை எனக்கு தெரியுங்கிறார்கள். நம் பகுதிகளிலும் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னால் வீடுகளிலே கேட்ட குர்ஆனுடைய சத்தங்கள் அப்படியே கருவெடுத்து வெவ்வேறு திசைகளிலே மாறி இன்று இசைகளாக மாறி வெவ்வேறுபட்ட 5000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற இலுமு நாட்டிகளின் என்னவோ ஒரு சத்தம் கேட்கிறதே காதுகளில். யார் அதை இல்லாமலாக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார்? இத்துணைக்கு மத்தியில் எனக்கு மனதில் அமைதி வேண்டும், அமைதி வேண்டும், அமைதி வேண்டும். என் வீட்டினுள்ள இருக்கின்ற அதிகபட்சமான மிலேச்சத்தனமான ஷைத்தானுடைய அம்சங்கள் வேறு ஒரு பக்கத்திற்கு மாற்றாத வரை, என் உள்ளத்தில் சுபகுடைய அதானுக்கு முன்னால் எழும்பிய இறைவணக்கத்தில் ஈடுபடாத வரை, இறைவணக்கத்தில் ஈடுபடுவதற்காக என் பிள்ளையையும் என் கணவனையும் என் பெண் பிள்ளை என் ஆண் பிள்ளை மற்றவர்களையும் எழுப்பி வணக்கத்தோடு இணைக்காத வரை எனக்கு ஒருபோதும் நிச்சயமாக நிம்மதி கிடைக்க மாட்டாது. அன்புக்குரிய நாம் கேள்விப்படுகிற செய்திகள் 10 மணி 11 மணி வரைக்கும் வீடுகளிலே தூக்கங்கள் தான் அதிகம். நாம் கேள்விப்படுகின்ற செய்தி என் கண்ணினால் பார்க்கவில்லை. அதிகபட்சம் இப்பகுதிகளில் இருப்பதை நான் அவதானிக்கிறேன். என் பகுதிகளில் அப்படி இல்லை. சுபகோடு எழுப்பி விடுவார்கள். அதற்கு காரணங்கள் அந்த காலகட்டமும் அந்த சூழலும் இருக்கலாம், அது வேறு. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுபகுடைய வேளைக்கு முன்னால் எழும்பி இறைவனை துதி செய்து தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய தொழுகையில் ஈடுபட்டு அதிலே தஸ்பீஹ் செய்து இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் தேவைகளை கேட்டு என் குழப்பங்களை தீர்க்க என் பிரச்சனையிலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ள எந்த விதத்தில் நடந்து கொண்டேன்? எதுவுமே இல்லை. எனக்கு மன அமைதி வேண்டுமென்றால் ஒரு கண் தெரியாதவன் அவனுக்கு இடம் தெரிய வேண்டும் என்று அவன் கேட்பது போன்றாகிவிடும். எங்களுக்குள் மாற்றம் இல்லை, திக்ர் இல்லை. எத்தனை பேருக்கு எத்தனை பிரார்த்தனைகள் மனநம் இருக்கிறது, நாம் சிந்திக்க வேண்டாமா? எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், ஒரு சந்தர்ப்பத்தில் பாடசாலையில் கிரேட் 10 படிக்கிற ஒரு பிள்ளையை கூப்பிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை அச்சரமாக எழுதி கொள்ளினால் எழுதுவதற்கு தெரியாத என்கிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்கிறேன். கலிமாவை மொழிந்தார் யாரோ, அதை வழிமொழிந்து நடந்த எனக்கு இதுவும் கலிமாதான் என்று கேள்விப்பட்ட சில செவியறல் செய்திகள் மாத்திரம்தான் கிடைக்கிறதே தவிர, அதை தன் செவியறலில் கேட்டதை தன்னுடைய செவ்வனை எழுத படிக்க தெரியாத ஒரு சமூகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கு மத்தியில் இவர்களுக்கு அமைதி தேவை என்கிற ஒரு நப்பாசை இருக்கிறது. எனவே தான் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் திக்ர் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் ஞாபகப்படுத்தினால்தான் நான் ஞாபகப்படுத்துவேன். ஃபத்குரூனி,
என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அத்குருக்கும் உங்களை நான் ஞாபகப்படுத்துவேன். தொழுகிற நேரத்தில் வீட்டு சூழலிலே தொழுகை இல்லை, சுபகுடைய அதான் கேட்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனை சந்திக்க செல்ல இருக்கிற மலக்குகள் எல்லாம் தஹஜ்ஜுடைய வேளையிலே சுபகுடைய அதான் சொல்வதற்கு முன்னால் ஒரு கூட்ட மலக்கு வானத்தை நோக்கி செல்கிறது, இன்னும் ஒரு கூட்டம் வானத்துக்கு வருகிறதா. உலகத்திலே பணிகளில் ஈடுபட்ட மலக்குகள் எல்லாம் யார் யார் எதை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அவதானித்து அவருடைய பட்டோலைகளில் வரைந்து கொண்டு அதை அப்படியே கைமுழுக்க எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி தயாராகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இறைவனிடத்தில் இருந்து அடுத்த கூட்டம் இந்த உலகத்துக்கு இறங்குறது யார் யார் எப்படி இருப்பார்கள் என்பதை அவதானித்து பதிவேடு செய்வதற்காக. இந்த நேரத்தில் இங்கிருந்து செல்லுகிற அந்த மலக்குமார்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில் சொல்வார்களாம், யா அல்லாஹ், நான் இன்னும் அடியானை பார்த்தேன். உங்களுடைய பெயர்களை உச்சரிப்பார்கள் மலக்குகள். நான் இன்னும் அடியானை இந்த வீட்டிலே கண்டேன். தஹஜ்ஜுடைய நேரம் எழும்புகிறார், அழகாக தொழுதார், தன் கணவனை அப்படியே எழுப்பினார், தொழுகைக்காக போகுமாறு சொன்னார், தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்தார், தொழுகைக்காக வைத்து கொண்டார். அல் குர்ஆன் உன் திருவதனத்தை அப்படியே ஓதுகிறார்கள் அவர்கள். நான் இப்படியான சூழலை கண்டேன் என்று சொல்ல எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் அழைப்பானான். நான் உலகத்திலே மனித வர்க்கத்தை படைக்கப் போகின்றேன் என்று சொன்னேனே, நீங்கள் எல்லாம் கேட்டீர்களா? நான் படைக்கின்ற போது பசாது மிக்க ஒரு சமூகத்தையா படைக்கப் போகின்ற என்றல்லவா எனக்கு குதர்க்கவாதம் பேசினீர்கள். இப்போது பார்த்தீர்களா? சுபகுடைய வேளைக்கு முன்னால் தாமாக எழும்பி என்னை வணங்குகிற, பரீட்சிக்கின்ற, என்னுடைய உதவி கேட்கின்ற, என்னையே நம்பி வாழுகிற ஒரு சமூகத்தை அல்லவா படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சிரித்து கொண்டு பேசுவான். மலக்குமார்களாம் மௌனித்து அதை சந்தோஷிப்பார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறவன். எனவேதான் இத்துணையும் இல்லாத ஒரு வீட்டில் நிம்மதியை எங்கனம் எதிர்பார்க்க முடியும் என்று யோசிக்க வேண்டாமா? என் வீட்டு சூழலில் மாற்றம் வரவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அமைதி வேண்டுமா? 3 விடயம் சரியாக இருக்க வேண்டும். முதலாவது சொன்னது திக்ர், தஸ்பீஹ் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய நாவில் தஸ்பீஹ் இருக்குமாக இருந்தால் அந்த தஸ்பீஹ் அவனை சொர்க்கம் எடுத்துச் செல்லும், மாற்று கருத்தில்லை. தூக்கத்தை விட்டு எழுந்தால் துஆ, தூக்கத்தை விட்டு எழுந்தால் துஆ, வுது செய்தால் துஆ, வுது செய்து முடிந்தால் தொழுகை, தொழுவதற்காக துஆ, தொழுகையில் இருக்கின்ற அத்துணையும் துஆ. நீ மலசலம் கூடம் போனால் துஆ, எழுந்து அதை விட்டு மீண்டும் வெளியானால் துஆ, வீட்டை விட்டு வெளியானால் துஆ, வீட்டுக்கு வந்தால் துஆ, உண்டால் துஆ, உண்டு முடிந்தால் துஆ, தூங்கினால் துஆ, தூங்கி முடிந்தால் துஆ என்று உலகத்தில் இருக்கின்ற அத்துணை நடைமுறைகளுக்கு முன்பின்னாக துஆக்களை ஏற்படுத்தியதன் காரணமே ஒருவனின் நாவில் தஸ்பீஹ் இருக்க வேண்டும். அந்த தஸ்பீஹ் தான் அவன் உள்ளத்தில் அமைதியை கொடுக்கும், யாரிடத்திலும் இல்லை. எத்தனை பேருக்கு தான் தூங்கச் செல்கிற போது தூக்கத்தின் துஆவை ஓதிவிட்டு தூங்குகின்றோம், நான் தூங்கினேன் என்று சொல்லுகிற தைரியம் யாரிடத்தில் இருக்கு? அதிகமானவரை காணவில்லையே. டிவியை பார்த்து கொண்டு இருந்தவாறே தூக்கம். இன்று ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, என்ன தெரியுமா? சிலருக்கு பத்திரிகை படித்தால், சிலருக்கு புத்தகம் பார்த்தால், சிலருக்கு டிவியை பார்த்து கொண்டால் தான் நித்திரையாம். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நீ நித்திரைக்கு போக வேண்டும் என்றால் உன்னுடைய விரிப்பை விரித்துக்கொள், விரிப்பிலே உட்கார்ந்துக்கொள், தஸ்பீஹ் செய்துக்கொள், குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொள், அல்லாஹும்ம பிஸ்மிக்க வமூத்து ஆகிய அந்த இறுதி துஆவை ஓதிக்கொண்டவனாக வலது கன்னத்தில் வலது கை வைத்து துடையோடு கையையும் வைத்து நீ உறங்கு என்றல்லவா சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் வழிபாடை முற்றாக தடை செய்து எனக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற போதே தூக்கம், டிவி பார்த்து கொண்டிருக்கிற போதே தூக்கம், இத்துணைக்கு மத்தியில் எனக்கு மன அமைதி வேண்டும். எப்படி வேண்டும்? எப்படி சாத்தியமானது? எனவேதான் தஸ்பீஹ் எங்களை விட்டு எப்போது ஒளிந்ததோ மன அமைதி எம்மிடத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் வருகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு ஃபாத்திமா ரலி அவர்கள் வீட்டுக்கு வருகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கடும் வேகமாக கோபத்தோடு வந்து கேட்டார்கள், எங்கே உங்கள் கணவன் என்று கேட்டார்கள். எப்படி கேட்டிருக்க வேண்டும்? என்னுடைய தந்தை எங்கே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே? அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே என்று அல்லவா கேட்டிருக்க வேண்டும். அவர் கேட்ட அந்த வாக்கு, எங்கே உங்களுடைய கணவன் என்று கேட்ட அந்த வார்த்தையின் அகோரம் எப்படி இருந்தது என்றால் ஏதோ ஒரு கோபத்தில் வந்து கேட்டது போன்ற இருந்தது.
ஆனாலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதட்டப்படவில்லை, சந்தோஷமாக இருந்து கொண்டு சொன்னார்கள், வெளியிலே சென்றிருக்கிறார்கள் என்றார்கள். வெளியிலே சென்ற என்று சொன்னதும் அடுத்த கணத்தில் எதுவுமே பேசவில்லை. ஃபாத்திமா ரலி அவர்கள் வீட்டை நோக்கி சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சார பணிகளை எல்லாம் நிறைவு செய்து கொண்டு மாலை நேரம் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதாவது வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முகமகழ்ந்து அகழ்மகழ்ந்து சிரிப்போடு தன் புன்னகையோடு தன் கரம் சென்று கரம் கோர்த்து கீழே எடுப்பார்களாம். அப்படியே கரம் கோர்த்து எடுத்து தன் அன்பு கணவனை முதலில் முத்தமிட்டு விட்டு வீட்டுக்குள் எடுப்பார்கள். எது வேண்டும் என்று கேட்பார்கள். குடிப்பதற்காக நீர் கொடுப்பார்கள். ஈத்தம் விதைகள் ஈத்தம் பழங்களை கொடுப்பார்கள். அடுத்த கணம் உண்ணுகின்ற நேரம் என்றால் உணவை முதலடியாக கொடுத்து விடுவார். இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தார்கள்ங்கிற ஹதீஸை நான் பார்க்கிறேன். இப்படி செய்து முடித்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டு முடிந்து விடுகிறார்கள். அது இருள் கடுமையாக சூழ்ந்த நேரம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபாத்திமா வந்ததை நான் பார்த்தேன். ஏதோ ஒரு முக்கிய தேவை போன்று வந்தார்கள். வாசகத்தையும் வாசகம் இடம்பெற்ற இடத்தையும் பாருங்கள். எப்படி சொல்லியிருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளை வந்தது வந்த வரத்தில் அவர் கேட்ட வார்த்தை எனக்கு அகோரமாக இருந்தது. இப்படி கேட்டார் என்று அப்படியோ சொல்லியிருக்க வேண்டும். என் பெண்கள் அப்படித்தான் சொல்வார்கள், நடித்து காட்டுவார்கள். உங்கள் பிள்ளை இப்படி வந்தது, இப்படி கேட்டது, இப்படி இருந்தது, எனக்கு இப்படி ஆனது என்று தான் சொல்வார்கள். கோபித்துக் கொள்ளக்கூடாது, நடக்கின்ற நடைமுறைகளை பேசுகிறார். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஃபாத்திமா வந்து உங்களை கேட்ட விதத்தில் நான் உணர்ந்து கொண்டேன், ஏதோ ஒரு முக்கியமான தேவை இருப்பதாக. நீங்கள் பார்த்தால் நன்று என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கவில்லை, உடனடியாக எழும்பிவிட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கச் சென்றார்கள். சந்திக்கச் செல்கிற நேரம் அலி ரலியல்லாஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் தூங்குவதற்காக விரிப்பிலே தூங்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கதவை தட்டுகிறார்கள். உள்ளே வாருங்கள் என அழைக்கப்படுகிறது. அழைப்பு கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே போகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அவர்களையும் இரண்டாக குறுக்கறுத்து நடுவிலே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து முதலில் உபதேசம் சொல்ல தொடங்குகிறார்கள். இருவரும் சுகமா என்று அவருடைய சுகதேகங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். அடுத்த கணம் ஒரு பிரார்த்தனையை சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் வாழுகிற போது உனக்கு எந்த விதமான உதவி ஒத்தாசைகளும் யாரிடத்தில் இருக்காமல் நீ மாத்திரம் தனிமையில் வாழ்ந்து கொள்வதற்காக ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறேன், அதை மனநமிட்டுக்கொள், அதை நேமமாக செய்து வா என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் என்ன எப்போ எப்படி என்றெல்லாம் கேட்கல, என்ன நடந்தது என்று கூட கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் போன மாத்திரத்தில் சொன்ன விடயம் இதுதான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்படி அலர்ட்டியாக போகிறது. கடும் கவலையாக பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதையோ ஆயிஷா அவர்கள் எதையாவது தவறாக சொல்லியிருப்பார்களோ என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஃபாத்திமா, நீ தூங்குவதற்காக சென்றால் நீ தூங்குவதற்கு முன்னால் உன் விரிப்பில் உட்கார்ந்திருந்தவாறு சுபஹான் அல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவை சொல்லிவிட்டு நீ உறங்கிவிடு. அல்லாஹ் உனக்கு எந்த விதமான சங்கடத்தையும் ஏற்படுத்த மாட்டான். சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக போன அந்த விடயம் என்ன தெரியுமா? தன் வீட்டிலே தன் வேலைகளை தாமாக செய்து தன் கரங்கள் எல்லாம் கசங்கி விட்டது. ஏதோ கடுமையான வேதனையாக இருக்கிறது. யுத்தமுனையில் மாட்டிக்கொள்கிற யாரையாவது ஒரு பெண்ணை எனக்கு யாரோ ஒரு அடிமையாவது தந்து விட்டால் உதவியாக ஒத்தாசையாக இருக்கும் அல்லவா என்பதை கேட்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உதவி ஒத்தாசை என்பது யாரும் தேவையில்லை, இறைவனுடைய தஸ்பீஹ் போதும் என்று சொன்ன அந்த வார்த்தையோடு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட தப்பாக நான் எண்ணிவிட்டனே என்று ரியலைஸ் பண்ணுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவிக்கு பின்னால் நான் யாருடைய உதவியையும் இந்த உலகத்தில் நாடமாட்டேன். வாக்களித்து அனுப்புகிறார்கள். இந்த செய்தி நமக்கு சொல்ல வருகிற ஒரு மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? தஸ்பீஹ் என்பது யாருடைய உதவிகளையும் ஒத்தாசைகளும் இல்லாமல், பிளவுகளும் பிரச்சனைகளும் மனக்கஷ்டங்களும் இல்லாமல் ஒரு மனிதனை பாதுகாப்பதற்கான ஒரு ஆயுதம் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். ஆக இது ஒவ்வொரு தளப்பிலும் ஒவ்வொரு நாளாக பேசுகின்ற அம்சங்கள் இருக்கிறது. சுருக்கமாக நான் சொல்கிறேன். திக்ர் என்பது நாவில் இருக்குமாக இருந்தால் எம் உள்ளங்கள் அப்படியே இருக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கடுமையான பாவங்கள் செய்து விட்டேன். எந்த அளவுக்கு பாவம் என்றால், நான் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு பார்த்தால் அது எதை விட எது பெரிதென்பது கூட எனக்கு தெரியாது, அத்துணையும் பெரிதோ என்கிற நோக்கம் எனக்கு இருக்கிறது. அந்த பாவங்களை எல்லாம் நான் சிந்தித்து பார்க்கிற வேளை இதிலிருந்து நான் எப்போது தப்பித்துக் கொள்வேன் என்கிற ஒரு வகையான மன வருத்தம் என்னை மனம் உருக்கி கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நாம் சொல்கிறோம் மன அமைதியின்மை என்று. இதை அப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற ஒரு மாலைக்கு 100 முறை சொல். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை ஒரு நாளைக்கு 100 தடவை சொல். கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ அமைதியான ஒரு துஆ. இதற்கு பணம் வேண்டியதில்லை, பொருளாதாரம் வேண்டியதில்லை, நேரம் வேண்டியதில்லை, காலம் வேண்டியதில்லை, எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை. நாம் சமைக்கிற நேரத்திலும், நாம் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அந்த வேலை நேரத்தில் என் வாய்கள் மொழிகிற ஒரு வார்த்தை தானே இது, சுபஹானல்லாஹி வ பிஹம்தி. கடல் நுரையளவு பாவம். கடல் நுரையை அளவிட்டால் அது எவ்வளவோ இருக்குமே. அந்த கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று செய்திருப்பார். எனவேதான் என் மனதுகள் அமைதி பெற வேண்டும் என்ற முதலில் நாம் கரம் பிடிக்க வேண்டிய அம்சம், நாவிலே எங்களுக்கு தஸ்பீஹ் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அதிர்ச்சியானதை பார்த்தால் துஆ, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாததை பார்த்தால் துஆ, பள்ளமான இடங்களை பார்த்தால் துஆ, மேடான இடங்களை பார்த்தால் துஆ, மலைகளை பார்த்தால் துஆ, எல்லாவற்றுக்கும் துஆ இருக்கிறது. இத்துணை துஆவுக்களையும் எங்களுக்கு கற்றுத்தடுத்த காரணம், மலையை பார்த்து பிரமித்து நீ சிந்தனையை வெவ்வேறாக சிதற விட்டு விடாதே, அந்த துஆவை விட்டுக்கள், அதிலிருந்து பாதுகாக்கப்படுவாய். மரணச் செய்தி ஒன்றை கேள்வியுட்டு விட்டால் அந்த மரணச் செய்தி எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும், எனக்கு ஏதோ உள்ளத்தில் சில ஊசலாட்டங்களை தரத் தொடங்கும் அல்லவா, என் சிந்தனையில் நான் வேறுபட்டு விடுவேன் என்பதால் மனதில் அமைதி ஏற்படாது விட்டுவிடுமோ என்ற ஒரு ஆபத்து ஏற்படுமாக இருந்தால் நீ சொல்லிவிடு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆவை ஓதிவிடு, உன் உள்ளம் அமைதியாடி விடும் என்று தானே குர்ஆன் சொல்லுகிறது. இதா அஸாபத்துஹும் முஸீபா, உன் காலிலே கல்பட்டு விட்டால், நீ போகின்ற போது எங்காவது உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்திலே நீ சொல்ல வேண்டிய துஆ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம் சமூகம் இந்த துஆவை ஏதோ ஒரு இடத்தில் மையத்து செய்தியை கேள்விப்பட்டால் மாத்திரம்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இல்லை. இதா அஸாபத்துஹும் முஸீபா, குர்ஆனுடைய வசனம் சொல்லுவதை இப்படித்தான். உங்களுக்கு ஏதாவது சங்கடமான துன்பமான செய்திகளை நீங்கள் கேள்வியுட்டால், உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த துஆ என்ன சொல்கிறது, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எல்லாமே நீதான், உன்னிடத்தில் தான் மீளக்கூடியது என்ற அந்த அர்த்தத்தை கொண்டு அந்த துஆவை ஓதிக்கொள்ளவன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் திக்ர், இறைவனை பற்றிய ஞாபகம், தஸ்பீகுகள் என் உள்ளத்தை விட்டு, என் உதட்டை விட்டு, என் நாவுகளை விட்டு அகன்று விடுமாக இருந்தால் உள்ளத்தில் எங்களுக்கு அமைதி இருக்க மாட்டாது. இது முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வீட்டுச் சூழல் இஸ்லாமிய மயப்படுத்தப்படவில்லை என்றால் நிச்சயமாக எங்கள் வீட்டில் அமைதி இருக்க மாட்டாது. ஒவ்வொரு மனைவியும் கணவனை பார்த்துத்தான் ஏசுவது. வீட்டில் என்ன ஏற்பட்டாலும், ஏற்படுகிற துன்பங்களில் எல்லாவற்றிலும் பின்னணியாக கணவனையே நையப்புடைக்கின்ற அதிகமானவரை பார்க்கிறார். கரண்ட் இல்லையா, தண்ணி இல்லையா, உணவில்லையா, உடை இல்லையா, உறையுள் இல்லையா, எது ஏற்பட்டாலும் அப்படியே தூக்கி தலையை தன் கணவனில் வைத்து விடுவார்கள். அவர்களிடத்தில் இருக்கின்ற ஆயுதம் அதே மாத்திரம்தான். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, 3 விடயங்கள் உலகத்தில் நன்றாக இருந்தால் உள்ளத்தில் அமைதி ஏற்படும். முதலாவது திக்ர், இரண்டாவது வீட்டுச் சூழல். இந்த வீட்டுச் சூழலை எடுத்து பாருங்கள். சாப்பிடுகிற போது, தூங்குகிற போது, நாம் மக்களோடு அளவலாகிற போது, தொழுகின்ற போது, ஏனைய ஒவ்வொரு நடவடிக்கைகளின் போதும் இஸ்லாமிய மயம் எமக்கு இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எதுவுமே இல்லையே. சாப்பிடுகிற நேரத்தை எடுங்கள், தூங்குகிற நேரத்தை எடுத்து பாருங்கள். முதலில் தூங்குகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஷாவுடைய தொழுகை தொழுகப்பட்டு விட்டால் தொழுக முடிந்த வாடோடு அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கச் சென்று விடுவார்கள். எந்த வீட்டிலே இஷாவுடைய தொழுகையோடு தூங்கப்படுகிறது?
இஷாவுடைய தொழுகை தொழுததன் பின்னால் தான் நோய்வாய்ப்படுபவரை பார்க்க செல்கிறார்கள். இஷாவுடைய தொழுகை தொழுது முடிந்ததன் பின்னால் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட செல்கிறார்கள். இஷாவுடைய தொழுகை தொழுது முடிந்ததன் பின்னால் தான் நண்பர்களை சந்திக்க செல்கிறார்கள். இஷாவுடைய தொழுகை தொழுது முடிந்ததன் பின்னால் தான் திருமண வீடுகளுக்கு செல்கிறார்கள். இன்றைய வலிமாக்கள் கூட இஷாவுடைய தொழுகை தொழுது முடிந்ததன் பின்னால் தான் போடப்படுகிறது. அது காலத்தின் தேவை என்று இஸ்லாம் சொல்லப்பட்ட சொல்லையும் வாக்கையும் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குள் மன நிம்மதி தேவை என்று சொல்கிறார்கள். எப்படி வரப்போகிறது? வீட்டுச் சூழல் மாற்றப்படவில்லையே. தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு எனக்கு எழும்ப முடியவில்லை. எழும்புகிறேன் எழும்ப முடியவில்லை. எழும்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இஷாவோடு தூங்குங்கள் என்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இஷாவோடு தூங்குங்கள் என்கிறார்கள். அதற்கு முன்னால் நீங்கள் உண்டு விடுங்கள் என்கிறார்கள். இன்று 10 மணிக்குத்தான் உணவு தயாராகி வைக்கப்படுகிறது. அப்போதுதான் ஆண் வீட்டுக்கு வருகிறார். துணை ஆண்களும் தன் நண்பர்களோடு தங்கள் வீதிகளாக சுற்றி அலைந்து விட்டு இறுதியாக 10 மணி 11 மணி 12 மணியை வீடடைந்து செல்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தில் எங்கே இருக்கிறது வீட்டுச் சூழல்? இல்லையே. யோசிக்க வேண்டுமா இல்லையா? இப்பகுதியில் எப்படியோ தெரியாது, எம் பகுதிகளிலே 12 மணிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டிலே போய் ஒரு சுட்டகோழியை சாப்பிட்டு கொண்டு இருப்பது ஒரு நாகரிகமாக மாறிவிட்டது என்று. சுப்ஹானல்லாஹ். சுமார் 3 ஆண்டுகளுக்குள் 200 தாண்டிய இளைஞர்கள் மரணித்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா நடந்தது? நாவுக்கு ருசியான நாகரிகமான உணவை தின்பதற்காக இருள் சூழ்ந்த நேரத்தில் ரேஸ் ஓடி பைக்கில் ஓடி மரணித்தவர்கள் 3 ஆண்டுகளுக்குள் 200 தாண்டுகிற இளைஞர்கள். என்ன நடக்கிறது? பிள்ளைகளை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாத தாயும் தந்தையும், உரிய நேரத்தில் வீட்டிலே இல்லை நீ எங்கு சென்றாய் என்று யாருமே கேட்டுவிட முடியாத, தனக்கு தான் 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 என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவருமாக மாறிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, வீட்டுச் சூழல் கெட்டு போயிருக்கிறது. தூக்கத்தில் அங்கே எந்த விதமான நிம்மதிகளும் இல்லை. காரணம், உரிய நேரத்துக்கு தூங்குவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்ரிபுடைய தொழுகை தொழுகிறார்கள். தொழுது முடிந்து சில நேரங்கள் ஆகிறது. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்குள் சென்றவர்கள் வரவில்லை. இஷாவுடைய நேரமாகிறது, அதானும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் வரவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று முற்றும் பார்க்கிறார்கள். வந்தவர்களெல்லாம் பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வரவில்லை. இவர்களுக்குள் எண்ணிக்கொள்கிறார்களாம், ஏதோ இஷாவுடைய தொழுகை இல்லாமலாகிவிட்டதோ என்று எண்ணிக்கொண்டு வீடு நோக்கி சென்று விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தூங்குவதற்கு எண்ணமில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவை 3ஆக பிடித்து 2 பங்குகள் போய் அடுத்த நேரத்தில் சுமார் நாமெல்லாம் கருதுகிற ஒரு 2 மணி அளவில் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கலாம் என்று வருகிறார்கள். காரணம், அன்று அவர்களுக்கு தூக்கம் பெறவில்லை. இஷா தொழவில்லை, தூக்கம் பெறவில்லை. சுப்ஹானல்லாஹ். இஷா தொழவில்லை, தூக்கமே வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இது என்ன என்று கேட்காமல் எனக்கு தூக்கம் வரது. அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி பக்கம் நிற்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன் வீட்டுக்குள் நிற்கிறார்கள். பள்ளியையும் வீட்டையும் பிரிக்கிற ஒரு கட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே ஒரு சீலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் தலையை உணர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். சொட்டு சொட்டாக நீர் வடிகிறது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தலையை துடைத்து கொண்டு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களை எல்லாம் இஷா தொழுகைக்காக அழைங்கள் என்றார்கள். அத்தமா என்று சொல்லக்கூடிய நேரம் அது, நடுநிசை நேரம், 2 மணியை தாண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா மக்களையும் அழைத்து வாருங்கள், இஷா தொழுவிடுவோம் என்கிறார்கள். இங்கே 2 செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. மகரிபுடைய தொழுகை தொழுது முடிந்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியோடு வாழ்வதற்காக சென்றிருக்கிறார்கள். இன்று 12 மணியை தாண்டி மனைவியை பார்ப்பதற்காக கணவன் வருகிற ஒரு காலம். இத்துணைக்கு மத்தியிலே அவர்களுக்கு அமைதி தேவையாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பொதுவான விதி இஷாவுடைய தொழுகை தொழுது விட்டால் அதற்கப்பால் பேசிக்கொண்டிருப்பது ஹராம். ஹதீஸ் இமாம் புகாரி இமாம் சொல்லுகிற ஹதீஸ். இஷாவுடைய தொழுகை தொழுது முடிந்து விட்டால் பேசிக்கொண்டிருப்பது ஹராம். ஆனால் இன்று இஷா தொழுகை முடிந்ததன் பின்னால் தான் பேசிக்கொண்டிருப்பார். வெட்டி பேச்சுக்கு நேரம் இஷா தொழுகைக்கு பின்னால். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையை உணர்த்தி கொண்டிருக்கிற அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தொழுமாறு எல்லா நபர்களையும் அழைத்தவுடன் அத்துணை பேரும் வருகிறார்கள். இஷாவுடைய தொழுகை தொழுகி முடிகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் உரிய வேளைக்கு வந்தோம், இரவு இஷா தொழப்படவில்லை, நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டோம் இஷாவுடைய தொழுகை மாற்றப்பட்டு விட்டதோ என்று எண்ணிக்கொண்டோம், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மகரிபுடைய தொழுகையை தொழுதேன், தொழுதுவிட்டு சற்று சிறு தூக்கம் போன்று இருந்த இடத்திலே இருந்து நான் ஒரு தூக்கம் தூங்குவேன். அந்த தூக்கம் தூங்குகிற வேளை என் மனைவியிடத்தில் எனக்கு போக வேண்டும் போலிருந்தது. என் மனைவியிடத்திலே போனேன். என் மனைவி என்று என்னோடு அன்பாக இருந்தால் அன்றைய நாள் எனக்கு தூக்கம் போய்விட்டது. எப்படி வார்த்தை, எப்படி நடைமுறை! 12 மணிக்கு பிறகு வந்து கணவன் மனைவியோடு தன் வீட்டிலே இருப்பதற்கு வந்தால் மனைவி நடு திசையில், கணவனும் நடு திசையில். இத்துணைக்கு மத்தியிலே ஆத்ம திருப்தி வேண்டும் என்ற ஒரு நப்பாசை. யாரெல்லாம் திருந்த வேண்டும் பாருங்கள். கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக வீட்டில் இருக்கிற வீட்டு சூழல் இஸ்லாமிய மயப்படுத்தப்படவில்லை என்றால் எம் உள்ளத்திலே அமைதி இருக்க மாட்டார். உள்ளத்தை அமைதி பெறச் செய்கின்ற ஒரு அம்சத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சூசகமாக சொல்லியிருக்கிறாங்க. விளங்க வேண்டும். இதை சொல்வது ஹதீதிலிருந்து விளங்கிக் கொள்கிற விளக்கம், மஃபூமாத்துல் ஹதீத் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இஷாவுடைய தொழுகை வணக்கம், உரிய நேரத்துக்கு தொழுதாக வேண்டும் என்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவியினுடைய அன்பையும் ஆதரவையும் ஒத்தாசையையும் அங்கே முற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இதயத்தில் உள்ள அத்தனை அசிங்கங்களையும் அகற்றுகிற ஒரு அம்சம் அது என்கிறத எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது இன்று தவறான முறையில் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேரம் தாழ்ந்து கவனிப்பாரற்று இரக்கமற்று உறக்கங்களை துறந்து வாழுகிற ஒரு சமூகத்தில் இவைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது அன்புக்குரிய செல்வம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அமைதி பெற்ற ஒரு வீடு கிடைப்பது உங்கள் உள்ளத்தை அமைதி பெறும் என்கிறார்கள். வல்லாஹு ஜஅல லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினானாம், மின் புயூத்திக்கும் உங்களுடைய வீடுகளில் சகனா, அமைதிக்காக நல்ல வீடு கிடைப்பது, மார்க்கப்பற்றுள்ளவர்களாக வாழுகிற அந்த சூழல் கிடைப்பது மன அமைதியை தரும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் முதலில் தூக்கத்தின் பக்கம் பார்த்தோம். தூக்கத்தில் உரிய நேரம் இல்லை, சரியாக தூங்குவதில்லை, தூங்குவதற்காக தன்னை மார்க்க ரீதியாக பயன்படுத்தவில்லை, அது அப்படி போகிறது. இரண்டாவது, உணவு பகுதி எடுத்து பாருங்கள். இரவிலே உண்ணுகிற நேரம், உண்ணுகிற முறைமை, உண்ணுகிற உணவினுடைய அளவு, இவைகளையெல்லாம் நாம் பார்க்கிற போது மார்க்கத்துக்கும் அதற்கும் எந்த தொடர்புமே இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. இதைவரை தனித்தனி அறைகளிலே தனித்தனியாக உணவு வைத்து உண்ணுகின்ற குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சகானியத்தான முறைகளை இங்கே காணவில்லை. அதிகப்படியானவர்கள் தனித்து உண்ணுகிற முறைமைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகளத்தில் சென்றார்கள். யுத்தகளம் நிறைவு பெறுகிறது. அந்த நேரத்தில் உணவு இருக்கிறதா உண்பதற்கென்று கேட்டார்கள். ஒரு 6 நபர் சொன்னார்கள், என் கையில் உணவு இருக்கிறது என்றார்கள். 60க்கு மேற்பட்டவர் இருக்கிறார்களே, 6 பேருடைய உணவு போதுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எடுத்து வாருங்கள் என்றார்கள். ஒரு சீலையை எடுத்து வருமாறு சொன்னார்கள். அந்த சீலையில் உணவுகளை எல்லாம் போடுமாறு சொன்னார்கள். 6 பேருடைய உணவுகள் மாத்திரம் போடப்பட்டது. அந்த உணவை உண்பதற்காக 60 பேரையும் அழைத்தார்கள். 60 பேரும் உண்டார்கள். உண்டுவிட்டு 6 பேருடைய உணவுகள் இன்னும் எஞ்சி இருப்பதை பார்த்தோம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடக்கிறது தெரியுமா? உணவிலே இருக்கிற பரக்கத்தை சொன்னார்கள். நமக்கு எல்லோரும் ஒருமித்திருங்கள். கணவனுக்கு தெரிய வேண்டும் வீட்டிலே ஆக்கின கறி என்ன என்று, மனைவிக்கு தெரிய வேண்டும் வீட்டிலே ஆக்கின கறியினுடைய அளவு, பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என்ன கறி எப்படி வந்தது என்றெல்லாம் தெரிய வேண்டும். ஒரு சகானில் போட்டு உண்ணுங்கிறார்கள் இஸ்லாம். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? கணவனுக்கு வர மனைவிக்கு வர, மனைவியோருடையும் கணவனோருடையும் பிள்ளையோருடையும் மற்ற பிள்ளையோருடையும் நேரங்கள் தாழ்த்தப்பட்டு குடும்பத்துக்குள்ளேயே பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு பிரிவினைவாதங்கள் உருவாகின்ற ஒரு இடம் உணவுங்கிற தட்டுக்களாக மாறி இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்துணைக்கும் மத்தியிலே எமக்கு தேவைப்படுகிறது உள்ளத்திலே அமைதியும் சாந்தமும். எனவேதான் இந்த அமைதிக்கும் சாந்தத்துக்கும் இஸ்லாம் காட்டிய மிக முக்கியமான வழி, இந்த வீட்டு சூழலில் எங்களுக்கு கட்டாயமாக
இஸ்லாமியப்படுத்தப்பட்ட வீட்டுச் சூழல் இருக்க வேண்டும். தொழுகைக்காக எழும்புகிற எத்தனை பெண் மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஆண் மக்கள் இருக்கிறார்கள். கேட்டால் சொல்லுகிறார்கள், தலைக்கு மூத்தவன் தனையன் என்றளவுக்கு வந்து விட்டான், எப்படி இவனை நான் உருக்கிச் சொல்வது, எப்படி அதட்டிச் சொல்வது, இவர்களெல்லாம் யோசிக்க வேண்டும் என்கிறார்கள். இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு முறை அதட்டுகிறார்கள். எந்த நேரம் தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன் அன்பு மனைவியுடன் கோபித்து கொண்டு சென்று விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவர் கோபித்து கொண்டு ஒரு பள்ளிவாசலுக்கு சென்றார். அந்த பள்ளிவாசல் அப்படியே உறங்கி விட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி வருகிறது, ஃபாத்திமா அவர்கள் சற்று சத்தத்தை உயர்த்தி தன் கணவனுடன் பேசிக்கொண்டதால் கணவனுக்கு பிடிக்கவில்லை என்று வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தேடி தேடி பார்க்கிறார்கள், அலியை காணவில்லை. ஒருவரிடத்தில் சொல்கிறார், அலியை கண்டீர்களா? ஆமாம், நான் அலியை கண்டேன், இன்னும் பள்ளிவாசலுக்குள் படுக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். வந்து அருகிலே உட்கார்ந்தார்கள். கும் யா அபா துராப், இந்த மண்ணினுடைய தந்தையை எழும்பு என்றார்கள். மருமகனை தன் மகளோடு சண்டை செய்து வந்திருக்கிறார். இது குடும்பத்துக்கு ஒரு பாடம். மாமியாரும் மாமனாரும் தன் மருமகனையும் மருமகளையும் அல்லது மகளையும் பார்க்க வேண்டிய முறைமைகள், இரக்கத்தன்மையும் பண்பாடுகளும் அன்னுண்ணியமும் இரக்கமும் எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அருகிலே வந்து உட்கார்ந்து கையிலே தட்டி சொல்கிறார், குன்யா அபத்துராம், மண்ணின் தந்தையை எழும்புங்க என்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி வாழை சுரட்டி எழும்பி நிமிந்து பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், என்னை மன்னித்து விடுங்கள் என்கிறார். மருமகன் மன்னித்து விடுங்கள் என்கிறார். இல்லை, நீங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, வாருங்கள் வீட்டுக்கு போகலாம் என்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த கதையும் பேசவில்லை, அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரோடு வீட்டுக்கு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலை குனிந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு அலியை தெரியும், அலி எந்த குற்றமும் செய்திருக்க மாட்டார். ஃபாத்திமாவே, உன் சத்தத்தை உயர்த்துவதை இறைவன் கூட நிராகரிப்பான், உனக்கு தெரியுமா என்று அதட்டினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு 2 அடி அடித்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன், அதைவிடமும் இறுக்கமாக இருந்த அவருடைய வார்த்தையின் கணம் என்றார்கள். எந்த வயதில் அதட்டி இருக்கிறார்கள் தெரியுமா? திருமணம் முடித்திருக்கிற நேரத்தில். இப்போது எமக்குள் நாம் பேசிக்கொள்வது எப்படி? எனக்கு மூத்தவன் அவன், என்னை விட பிள்ளை நீ பெரிதாகிவிட்டதே, இப்படியான குமர் பிள்ளை, வாலிப பையன், நான் எப்படி இவர்களுக்கு சொல்லலாம் என்று இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை சூழலை ஏற்படுத்த வேண்டிய குடும்ப கூலயங்கள்லாம் குலைந்து போயிருக்கிறது என்று. காரணம், இஸ்லாம் சொல்லாததை அவர்கள் மார்க்கமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வீட்டுச் சூழலில் தன் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை பள்ளிவாசலுக்கு எழும்பவில்லை என்றால் அவர்களை அடித்தேனும் எழுப்பி பள்ளிவாசலுக்கு அனுப்ப வேண்டிய கடமை இஸ்லாம் சொல்லுகிறதே. 7 வயதான தொழுமாறு சொல்லுங்கள், 10 வயதான அடித்தேனும் தொழிவுங்கள், படுக்கையில் அவர்களை பிரித்து பாடுங்கள். இஸ்லாம் சொல்லுகிறதா இல்லையா? இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நல்ல ஈமானுடைய பெண்ணை அடையாளம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த பெண் இப்படி இருப்பாள். எப்படி? சுபகுக்கு முன் எழும்புவாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அது இது சுபகுடைய தொழுகைக்கு முன்னால் எழும்புவாள், தஹஜ்ஜத் தொழுது விடுவாள். அதான் சத்தம் கேட்கின்ற வரைக்கும் கணவனும் பிள்ளையும் எழும்பவில்லை என்றால் அவர்களை சற்று தட்டிவிட்டு எழுப்புவாள். மேலும் அவள் எழும்பவில்லை என்றால் கையிலே தண்ணீரை எடுத்து தெளித்தேன் எழுப்பி அவர்களை பள்ளிக்கு அனுப்புவாள். இது ஈமானிய பெண்ணின் அடையாளம். எத்தனை வீட்டில் நடக்கிறது? சுபகுடைய வேளைக்கு முன்னால் இங்கிருந்து செல்கிற மலக்கு அல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்படுகிற ரெக்கார்ட் இவ்வளவு மோசமாக இருக்க போகிறது என்ற அந்த எண்ணம் யாருக்கு ஏற்படுகிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மயமான ஊர்களெல்லாம் மக்கள் இருக்கிறதா இல்லையா, ஜடங்களாகி போய்விட்டனவா என்று மற்றவர்கள் கருதுகின்ற அளவுக்கு இன்று நடுநிசையில் உறங்கிக் கொண்டிருக்கிற என் சமூகத்துக்கு உரத்து செல்ல வேண்டிய ஒரு ஓசை என்ன தெரியுமா? உங்களுடைய நாவுகளில் அல்லாஹ்வுடைய திக்ரும் இல்லை, வீட்டுச் சூழலும் இல்லை, உள்ளத்தில் அமைதி இருக்க வாய்ப்பும் இல்லை. இதைத்தான் நாம் சொல்லலாம். எனவேதான் வீட்டுச் சூழல் என்பது மிக முக்கியமான அம்சம். குர்ஆன் ஓதப்படுகிறதா அவதானியுங்கள். எந்த அளவுக்கு வீட்டுச் சூழல் மாறிவிட்டதென்றால், மகனே அல்லது மகளே கணித பாடம் போகவில்லையா, மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், லாங்குவேஜஸ் அண்ட் ஆல்சோ ஐடி, இவைகளெல்லாம் நீ பாடத்துக்கு செல்லவில்லை என்றால் பிள்ளையை அதட்டுகின்ற, அடிக்கின்ற, பனிஷ்மெண்ட் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் ஓதவில்லை, யார் பார்க்கிறார்? அன்புக்குரியவர்களே,
தொழவில்லை யார் பார்க்கிறார்? அன்புக்குரிய சகோதரனே, மெட்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற உச்சகட்ட பதவியை அடைந்த அல்லது பட்டத்தை பெற்ற அல்லது படிப்புகளை பெற்ற ஒருவர் அல்லாஹ்விடத்திலே கபரிலே சொல்ல கேட்கப்படுகின்ற கேள்விக்கு தயாராக இருக்கவில்லையே. எத்தனை வைத்தியர்கள் இறைவனின் கேள்விக்கு பதில் தயாரித்திருக்கிறார்கள். நாம் பார்க்க வேண்டிய விஷயம், வீட்டுச் சூழலில் பிள்ளைகளை தவற விடுகிறோம், அதை பார்க்க வேண்டும். ஒரு வக்து தொழவில்லை என்றால் அல்லாஹ் மறுமை நாளையிலே கேட்பானே என்கிற விடயத்தை அந்த பிள்ளைக்கு உணர்த்த வேண்டும். முதலில் அல்லாஹ்விலே முஹப்பத் வைப்பதற்கு பழக்க வேண்டும். மகனே, வாப்பா விருப்பமா உம்மா விருப்பமா? நாம் கேட்குற மகனே அல்லது மகளே, உங்களுக்கு வாப்பா விருப்பமா உம்மா விருப்பமா? வாப்பா உம்மா இரண்டாம் கட்ட, முதலில் அல்லாஹ், இரண்டாவது ரசூல். இந்த விருப்பத்தை ஏற்படுத்தணும் முதல். அப்பதான் ஹதீஸ் செய்யும், அப்பதான் பிள்ளைட்ட ஈமாண்டிக்கு. முதலாம் கட்டம் யார்? அல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ற வாசகம் தன் காதில் ஒலித்து விட்டால், பள்ளிக்கு போகின்ற ஒரு பிள்ளையை உருவாக்கினால் அந்த வீட்டுச் சூழல் இஸ்லாமிய பயப்படுத்தப்பட்டிருக்கும், அந்த பிள்ளைக்கும் அமைதி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற இப்பிரதேசத்தில் ஏகப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறது. எல்லோரும் இஸ்லாமியர்கள் என்ற நாவு புரண்டு பேசுகிற எமக்குள் இந்த பள்ளிவாசல்களாம் இடைவெளி இருக்க காரணம், ஜும்ஆவுடைய தினத்தில் நிரம்பி வழிகிற அத்துணை பேரிலும் எதற்காக அஸ்ருடைய வக்தில் 4-5 பேளின்கள் மாத்திரம் இருக்கிறதே? எங்கே இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்தியிருக்கிறோம்? வீட்டுச் சூழல் இல்லை. தன் மகன் தொழவில்லை என்றால் தண்டிப்பதில்லை, கேட்டுக்கொள்வதில்லை. அதே மகன் ஓலவல் அல்லது ஏலவலில் அல்லது அவனுடைய கல்வித்துறையில் ஏதோ ஒரு இடத்தில் இடைவெளி விட்டு விட்டால் அதட்டுகிறோம், ஏசுகிறோம், பேசுகிறோம், பேசாமல் விடுகிறோம், பனிஷ்மெண்ட் கொடுக்கிறோம். தொழவில்லை, வீட்டுச் சூழல் யார் கேட்கிறோம்? கேட்டுக்கொள்வதில்லையே. எனவேதான் நம் வீட்டுச் சூழலில் பழக்க வழக்கங்கள் சரியான முறையில் இல்லை. அதனால் தான் இங்கே எம் உள்ளங்கள் அமைதியில்லை, வீட்டிலே அமைதியில்லை. காரணம் என்ன? நாவல தஸ்பீகும் வீட்டுச் சூழலும் சரியில்லை என்றால் நிச்சயமாக சரி வர மாட்டான். நேரமும் போய்கொண்டிருக்கிறது, முடித்து விட வேண்டிய நேரம். ஆனாலும் ஒரே ஒரு விடயத்தை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். 3வது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹான மனைவி. முதலாவது அத்திகிர், 2வது வீட்டுச் சூழல், 3வது சாலிஹான மனைவி கிடைத்து விட்டால் நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும். அதிகமான கணவர் இன்றைக்கு மெண்டல், வெளியில பார்க்கறதுக்கு ஆம்பளை, ஆனா வெளியில அதிகமான கணவன் மெண்டல், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். மோஸ்ட்லி 100 to 90% are now in illness. 100க்கு 90 விதமானாக்கள் நோய். உடல் நோய் இல்லை, உள்ள நோய். யார் ஏற்படுத்தின? அல் மர்அத்து சாலிஹா. சாலிஹான பெண் கிடைக்கல, கவலையான அம்சம். நாம் எல்லாரும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், சாலிஹான மனைவி கிடைக்கும். அதிகமான ஆட்களுக்கு என்ன தேவை தெரியுமா? பணம் தேவை, சந்தோஷம் தேவை, ரிலாக்ஸ் தேவை, லக்ஸரி லைஃப் தேவை, கார் தேவை, பெரிய வீடு தேவை, பெரிய மாடி தேவை, உலகத்தில் நான் தான் நம்பர் 1 என்று சொல்லணும். ஆனால் மனசில் நிம்மதி இல்லை. இவ்வளவு மன நிம்மதி என்று நினைக்காங்க இல்லை. இந்த உலகத்தில் வாழுகிற போது ஒரு நாவுகள் நல்ல முறையில் திக்ரை சொன்னால், இஸ்லாமிய சூழலில் வாழ்ந்தால், நீ நல்ல பெண்ணாக வாழ்ந்தால், தொழுதால், நோன்பு நோட்டால், ஜக்காத் கொடுத்தால், ஹஜ்ஜி செய்தால், நன்மை தான தர்மம் கொடுத்திருந்தால் நீ நல்ல பெண், இறைவனிடத்தில் நல்ல பெண், மர்ஆ சாலிஹா. அப்பதான் சொர்க்கம். இல்லைண்டா கபருக்கு போகலாம், இல்லைண்டா கபருக்கு போகலாம். சாலிகான பெண்மணிகள் வரலாறுகள் 100க்கும் மேற்பட்டிருக்கிறது, சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனாலும் 1-2 சொல்கிறேன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 ஆண்டுகள் நோயாய்ப்படுகிறார்கள். 18 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 18 ஆண்டுகள் படுக்கையாய் படுக்கிறார். இவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தது.
பணங்கள் இருந்தது, சொத்து சுகம் இருந்தது, பெரும் படாடோபமாக வாழ்ந்தவர். அந்த சமூகத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றால் தெரியாதவர் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்தவர். ஷைத்தானோடு வாக்குவாதம் செய்கிறார். முடிந்தால் என்னை கெடுத்து விடுகிறார். ஷைத்தான் மெல்ல மெல்ல இறைவனோடு போராட்டம் செய்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கெடுக்கிறான். முதலில் பிள்ளைகள் எல்லாம் கிட்ட கிட்ட மரணிக்கிறது. அதாவது மரணிக்க அடுத்தடுத்து மரணிக்கிறது. அதற்கடுத்த கட்டம் பொருளாதாரம் எல்லாம் போகிறது, நோய் வருகிறது. இதையெல்லாம் தாங்க முடியவில்லை. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தான். அந்த நோய் தன்னுடைய உடம்பிலிருந்து அப்படியே தசைகள் எல்லாம் கீழே விழுகிற நோய். தாங்க முடியவில்லை. பிள்ளைகளும் மரணித்தது, குடும்பங்கள் எல்லாம் பிரிந்தது, பிச்சளங்கள் எல்லாம் விட்டு போனவுடன் உறவுகள் இல்லாமலானது, பணம் இல்லாமலானது, சொத்துக்கள் இல்லாமலானது, சுகம் விட்டு போனது, குடும்பங்கள் இழந்தது, அக்கம் பக்கம் இல்லாமலானது, யாசகனாக மாறிவிட்டார். ஒரு நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அவர்கள் நோயோடு இருக்கிறார்கள், எழும்ப முடியவில்லை. மனைவி காலையிலே எழும்பி தன் கணவன் அருகே வந்தால் அவருடைய உடம்பிலே சில புழுக்களும் தெரிக்கிறதாம். அப்படியே ஒரு சீலையை எடுத்து தன் அன்பு கணவனை அதை அப்படியே ஒதுக்கி எடுக்கிறாள். அக்கம் பக்கத்தில் இருந்து வந்தவர் காலையில் ஒருவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டுத்தான் சென்றார். இது ஒரு அதீதமான நோய், இது மோசமான ஒரு நோய், இந்த நோயோடு நாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்று அக்கம் பக்கங்களிலெல்லாம் சொல்லப்படுகிறதாம். இத்தோடு இவருடைய வீட்டுக்கு யாரும் செல்லக்கூடாது என்று கதவுகளை எல்லாம் மூடிக்கொள்கிறார்கள். சுமார் 3 நாட்கள் உணவில்லை, உறக்கமில்லை, நீரில்லை, கடுமையான கஷ்டம். வீட்டோடு தன் அன்பு கணவனோடு மாத்திரம் அந்த மனைவி உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாள். 3வது நாள் கணவனை பார்த்து சொன்னார், உண்பதற்கு உணவில்லை, ஏதோ ஒரு அளவில் நாம் உண்ணுவதற்கு உணவு பார்க்க வேண்டும் அல்லவா, நான் சற்று எங்காவது சென்று தொழில் செய்யட்டுமா என்று கேட்டார். நபியாக இருந்தவர், பணத்தோடு வாழ்ந்தவர், பாசத்தோடு இருந்தவர், கொடிகட்டி பறந்தவர், தன் அன்பு மனைவி தொழிலுக்காக செல்ல போகிறாள் என்ற அந்த செய்தி அவர் உள்ளத்தை உடைக்கிறது, சுக்கு நூறாக மாறுகிறது. கடுமையான கஷ்டம். ஆனாலும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இக்கட்டான ஒரு சூழல். எதுவும் பேசவில்லை, அமைதியாகிறார். தொழில் தேடுவதற்காக ஆங்காங்கே சென்று கேட்கிறார். அருகில் உள்ளவர்களெல்லாம் சொல்கிறார்களாம், நீங்கள் வீட்டுக்குள் வர வேண்டாம், உங்கள் கணவருக்கு ஒரு வித்தியாசமான நோய், நீங்கள் வர வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். சற்று இன்னும் தூரத்திற்கு சென்றார். அங்கேயும் அவர்களும் கேள்விப்பட்டதாக சொல்கிறார்கள். இன்னும் ஒரு கிராமத்தை தாண்டி சென்றார். அந்த கிராமத்தில் வீடு வீடாக சென்று ஏதும் தொழில் இருக்கிறதா என்று கேட்டார். யாரும் தொழில் கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் என்ன தொழில் இருக்கிறது அந்த பகுதியில் என்று ஆய்வு செய்தார். அப்போதுதான் பார்க்கிறார், சபரிமுடி விற்பது அந்த பகுதியின் ஒரு தொழிலாக இருந்தது. சபரிமுடி என்றால் கூந்தல் நீளமாக இருப்பவர்கள் அந்த முடியை வெட்டி முடிப்பகுதியை விற்றுவிட்டு காசெடுப்பது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு சற்று நீளமான முடி. அந்த முடியை இறுதியாக விட்டால்தான் உணவு உண்ணலாம் என்கிற ஒரு நேரம். தன் முடியை அப்படியே வெட்டி விட்டு விட்டார். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். வீட்டிலே உணவு சமைக்கிறார். சமைத்த உணவை அப்படியே கொடுப்பதற்காக அருகிலே வார நேரம், உணவை கொடுப்பதற்காக கை நீட்டு நேரம் அந்த கணவனார் கேட்கிறார், இது எங்கிருந்து எடுத்த? இன்று அதிகமான கணவரிடத்தில் இல்லை. உணவு சமைத்தால் உண்டு விட்டு செல்வார்கள். எங்கிருந்து வந்து, எப்படி வந்தது, எதெல்லாம் என்று பார்க்காத அதிகமான கணவரை பார்க்கிறான். நோயோடு வேதனையோடு இருக்கிற நேரத்திலும் அவர் கேட்கிறாங்க, இது எங்கிருந்து எடுத்தீர்கள், எப்படி எடுத்தீர்கள்? நான் இப்படியெல்லாம் போனேன், தொழில் தேடினேன், கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் சென்றேன், சபரிமுடி விற்பது தான் தொழிலாக இருந்தது, நான் என் முடியை வெட்டி கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்களெல்லாம் குளமாக அழுத கண்ணோடு தன் அன்பு மனைவியை அப்படியே அரவணைத்து அருகில் எடுத்து அந்த உணவை ஊட்டுகின்ற வரைக்கும் அழுது புலம்புகிறார்கள். சொல்கிறார்கள், நீ பொறுமையாக இருந்துவிடு, நீ பொறுமையாக இருந்துவிடு என்றார்கள். அப்போதுதான் அன்பு மனைவி அழுத குரலோடு ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் ஒரு நபி அல்லவா, அல்லாஹ்விடத்தில் எதையாவது துவா கேளுங்களேன், அந்த துவாவின் ஊடாக எங்களுக்கு ஏதோ ஒரு விமோச்சம் கிடைக்கலாமே என்று கேட்டார்.
அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை தந்தானே, அந்த பொருளாதாரங்களை எல்லாம் என்னிடத்தில் இருக்கிற போது நான் கேட்காமல் இப்போதான் நான் கேட்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார். மனைவி சொன்னார், இல்லை, நீங்கள் ஒரு முறையாவது கேளுங்கள் என்கிறார். அந்த நேரத்தில் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆ, பணம் இல்லாத பொருளாதாரம் இல்லாத கஷ்டத்தோடு இருப்பவர்கள் கேளுங்கள். அந்த துஆவை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது, நோய்வாயோடு இருக்கிறேன். அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கவாளர்களிலெல்லாம் இரக்கவாளன் நீதான். அடுத்த கணம் அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விடை கொடுக்கிறான். கேட்ட அந்த துஆவுக்கு நோயே இல்லாதவராக மாற்றினான் என்ற சரிதையை குர்ஆனிலே பார்க்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நான் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? மர்அத்து சாலிஹா, தன் அன்பு கணவனார் நொந்து உடைந்து நொம்பலமாக இருக்கிற நேரத்தில் ஒரு அன்பாக அரவணைப்பாக ஆலோசகராக இருப்பதுதான் மனைவி. அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா இல்லை. நான் நினைப்பதை உண்ண வேண்டும், நினைப்பதை அணிய வேண்டும், நினைப்பு வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்கிற ஷைத்தானியத்தின் கூற்றுக்கு வீர்நடை போடுகிற என் பெண்களுக்கு நான் உரத்து சொல்கிற ஒரு செய்தி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி இந்த உலகத்தில் அல்லாஹ், அடுத்தது என்னுடைய கணவன், என் தூதர், அடுத்தது எனக்கு கிடைப்பது சொர்க்கம், இது மூன்றை தவிர இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு உதாரணம் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மனைவி என்கிற விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். எனவேதான் மர்அத்து சாலிஹா என்ற பெண் கணவனை அச்சொட்டாக அவதானித்தவருக்கு எது தேவை என்று தான் பார்ப்பாள். அவரிடத்தில் இருந்து தனக்காக எதையும் சுயநலமாக பார்க்க மாட்டாள். தன் அன்பு கணவனுக்காக வாழத் தொடங்குவாள். அவரின் இன்பத்தில் துன்பத்திலே இணைந்து வாழ்வாள். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொன்னான். ஒரு அத்தாட்சி ஒன்று இருக்கிறது, ஒரு விபரீதமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கிற இரண்டு அம்சம், அல் மவத்தத்து வர் ரஹ்மா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஜஅல லக்கும், நாங்கள் ஆக்கி வைத்தோம், அல் மவத்தத வர் ரஹ்மா, இரக்கமும் அன்பும் அந்த மனைவியிலும் கணவனிடத்திலும் இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் அவர்கள் இருவரையும் இணைத்து வைக்கின்ற உறவு பாலம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி, சாலிஹான ஒரு பெண் இருக்க வேண்டியது முதலில் அல் மவத்த வர் ரஹ்மா, அன்பும் இரக்கமும் கணவனிலே இருக்க வேண்டும். அதிகமானவர்களுக்கு பணம் இருந்தால் நல்லவர், பணம் இல்லைண்டா மோசம். மோசத்தை மோசம் பண்ணி செல்றல, அதை வார்த்தைகளாலும் நடவடிக்கைகளாலும் காட்டுவார்கள். தன் பையிலே அல்லது தன் பையிலே பணம் இருக்கிற நேரம் அழைக்காமலே கேட்காமலே கொடுக்கிற விடயங்கள் அழைத்தாலும் கேட்டாலும் கொடுக்கப்பட மாட்டார். இது நடைமுறையில் எதிர்ப்பு காட்டுகிற விதம். எனவேதான் மர்அத்து சாலிஹா, நல்ல பெண்கள் எப்படி இருப்பாள் என்று பார்க்கிற போது கணவனுக்காக தன்னை அர்ப்பணிப்பாள், கணவனுக்காக தன்னை அர்ப்பணிப்பாள். இதுதான் மர்அத்து சாலிஹா. அழகான உதாரணங்கள் அதிகம் இருக்கிறது, நேரம் போவதைத்தான் நான் பார்க்கிறேன். ஆனாலும் இன்னும் ஒன்றோடு நான் முடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சார பணியிலிருந்து வந்தார்கள். பிரச்சார பணியில் செல்லுகிற போது தன் சிந்தனைக்கு ஏற்பட்ட அதிகமான சிதறல்கள் தனக்கு தலையிடியை கொடுத்தது. வீட்டிலே வருகிற போது தலையை பிடித்து கொண்டு வருகிறார்கள். வீட்டுக்குள் வருகிற நேரத்தில் தலையை பிடித்தவாறு உட்கார்ந்தவுடன் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகிலே வந்து உட்கார்ந்து, யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு தலையிடியான்னு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமாம் எனக்கு தலையிடிக்குது என்றார்கள். உங்களுக்கும் தலையீடு வருமா யார் ரசூலல்லாஹ்? ஆமாம், ஒரு மனிதனுக்கு ஒரு வருவதை விட எனக்கு இரட்டிப்பு மடங்கு வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலையை குனிந்து போட்டு தலையை அப்படியே தாழ்த்தி தன் அன்பு கணவரை அப்படியே கட்டி அணைத்து சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எனக்கு உங்களுடைய தலையிடையே எனக்கு மாற்றி வைக்க முடியும் என்றால் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள், அது வரட்டும், எனக்கும் வர வேண்டும் போல் இருக்கிறது. எப்படியான மனைவி!
நம்ம தலையிடியா வருந்தானே செய்கிற வேலைக்கு. நம்ம பகுதியில் கணவனை அர்ப்பணித்து பார்க்குற சாலிகான பெண்களை காண்ற குறைவு. சஃபியா ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தைன்னு, அந்த தலையீடு எனக்கு வந்தால் வரட்டுமே, வரவைங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே உச்சி மோந்து விட்டு சொன்னார்கள், சஃபியாவே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்ததையெல்லாம் உனக்கு தந்தால் தாங்க மாட்டீர் என்றார்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மிகச்சிறிய பிள்ளை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மடியில் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கை கோர்த்தெடுத்து தன் மார்பகத்தின் மேல் வைத்தார்கள். மடியில் படுத்து அல்லாஹ்வுடைய தூதரை கையால் கோர்த்தெடுத்து மார்பகத்தோடு அணைத்தெடுத்தார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலி அவருடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் பல் துலக்கி கொண்டிருக்கிறார், மிஸ்வாக் தீட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாயினால் எதுவும் மொழிய முடியாதவராகிவிட்டது. இறுதி நேரம் 7 நாட்கள் தொடராக காய்ச்சல். அத்துணையும் ஆயிஷா ரலி வீட்டில் தான் தன் மடி கையிலேயே வைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்படியான மனைவி, கையிலேயே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அப்துர் ரஹ்மான் தன் மைத்துனன் பல் துலக்குகிற நேரம் அதை அப்படியே கூர்ந்து கவனித்து பார்த்து கொண்டிருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தையும் அப்துர் ரஹ்மானையும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். விளங்கிக் கொள்கிறார்களாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல் துலக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று. ஒரு மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு கணவனின் பார்வை, பேச்சு, ஏச்சு, நடைமுறை, அவருடைய அத்துணை பார்வையிலும் அது எதை தேடுகிறார் என்பதை புரிகிற ஒருவளாக ஒரு மர்ஆ சாலிஹா இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக அருகிலே இருந்தவரிடம் சொன்னார், ஒரு மிஸ்வாக் எடுத்து வாருங்கள் என்றார். கொண்டு வரப்பட்டது. அதை தன் வாயினுள் எடுத்தார். வாயில் எடுத்து மென்று 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 அதை மிக மிருதுவாக மாற்றினார். பின்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல் துலக்கி விட்டார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் மர்ஆ சாலிஹா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அதிக விடயங்கள் இருக்கிறது. மர்ஆத்துன் சாலிஹா என்பது தன் கணவன் இன்ப துன்பத்தில் நேரடியாக இன்வால்வ்மெண்ட், நேரடியாக செல்ல வேண்டும். கடையிலே இருந்து வருகிறார் அல்லது தொழிலகத்திலிருந்து வருகிறார் என்றால் முதலில் அன்பு கணவரை முதலில் கைகோர்த்தெடுத்து உள்ளே சிரித்த முகத்தோடு வர வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உண்மையான மனைவி யார் யார் ரசூலல்லாஹ், அழகான மனைவி யார் ரசூலல்லாஹ், அன்பான மனைவி யார் ரசூலல்லாஹ், ஈமானிய பெண் யார் ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒரு சஹாபிக்கு சொன்னார்கள், நீ உள்ளே போற நேரம் அந்த மனைவியை பார்த்த உடனே உனக்கு சிரிப்பு வருகிறதா, அன்பு வருகிறதா, நேசம் வருகிறதா, அந்த மனைவியை பிடிக்கணும் போல இருக்கிறதா, அவதான் மர்ஆ சாலிஹா என்றார்கள் பெருமான ஸல்லல்லாஹு. வைதா நவர்த்த, நீ பார்த்தால் அஸர்ரக், உன்னை அவள் சிரிப்பு காட்டுவாள், புன்னகையோடு இருப்பாள். 1000 பிரச்சனைகள் இருக்கலாம் உள்ளத்தில், எதையும் காட்டக்கூடாது. என்ன செய்யணும்? அன்பு கணவனை கைகோர்த்தெடுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கவலையோடு இருக்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்ன கவலை உங்களுக்கு? ஒரு கணவன் இன்ப துன்பத்தில் பங்கு கொள்கிற ஒரு மனைவி, அவர் உள்ளத்தில், அவருடைய உதட்டில், அவருடைய முகத்தில், அவருடைய கண்களில் இரேகைகள் விழுந்தால் கூட என்ன நடந்தது என்று அருகிலே உட்கார்ந்து அவரை அணைத்து பிடித்து கேட்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உடைந்து போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிற நேரம் அப்படியே வந்து கைக்கு மேல் கை வைத்தார்கள். தன் தலைக்கு மேல் ஒரு கையை அரவணைத்து தன் மார்போடு அணைத்தார்கள். அடுத்த கணம் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் தோழர்களுக்கு நான் சொன்னேன், எல்லோரும் குளித்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு காபாவின் பக்கம் வாருங்கள் என்றேன். எதுவும் கேட்காதவாறு போகிறார்கள். அது ஹுதைபியா உடன்படிக்கையில் அவர்கள் சற்று முரண்பட்டு கொண்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் காபிர்களுக்கு சார்பாக இருக்கிறது.
ஏன் யா ரசூலல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்தெழுதவில்லை என்ற ஒரு கோபத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் சொல்லை கேட்காமல் அவர்கள் சற்று போகிறார்கள். நான் சொன்னதை நான் உயிர் வாழ்கிற போதே இவர்கள் கேட்கவில்லை என்ற ஒரு கவலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உடைந்து போயிருந்தார்கள். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகில் வந்து அணைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதற்காக ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? இதற்காக ஏன் உடைந்து போகிறீர்கள்? எதுவும் வேண்டாம், எழும்புங்கள், நீங்கள் குளியுங்கள், ஆடையை மாற்றுங்கள், காபாவுக்குள் சொல்லுங்கள், அத்துணை பேரும் உங்களை பின்பற்றுவார்கள். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த கதை பேசவில்லை. எழும்புகிறார்கள், குளிக்கிறார்கள், ஆடை மாற்றுகிறார்கள், காபாவின் பக்கம் போனார்கள். எல்லா சஹாபாக்களும் அணிவகுத்து போனார்கள். முடிந்த பின்தான் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் வந்து சொன்னார்கள், உம்மு சல்மாவே, நீங்கள் சொன்ன மஷூராவை மாத்திரம் நான் கேட்கவில்லை என்றால் இன்றைய நாள் முழுக்க நான் நிந்திக்கப்பட்டிருப்பேனே என்று உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் சொன்னார்கள். இங்கே நாம் அவதானிக்கத்தக்க அம்சம் என்ன தெரியுமா? தன்னுடைய கணவனுக்கு ஆலோசகராக அந்த மனைவி இருக்க வேண்டும். தன்னுடைய கணவனுக்கு ஆலோசகராக மனைவி இருக்க வேண்டும். நுபுவத்து கிடைத்தது என்ன எதுவென்ற நபிக்கு விளங்கல. அப்படியே போர்வையால் போத்துவதற்கு கடுமையான காய்ச்சலோட வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொன்னார்கள், ஹதீஜாவை என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்றார். கம்பளி ஆடை கொண்டு உடனடியாக அவரை போத்தப்படுகிறது. போத்திவிட்டு அப்படியே ஹதீஜா அலி அவர்கள் போத்தியவாறே கேட்கிறார்கள், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். இப்படியெல்லாம் நடந்தது, எனக்கு என்னவென்று தெரியாது என்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அன்பு மனைவி சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், அன்னிடத்தில் நபி என்பது தெரியாதே, யா முஹம்மத், யா முஹம்மத், முஹம்மதே, லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவாக்க மாட்டான். எப்படி ஆலோசனை! ஒட்டஞ்சு போயிருக்கிற ஒரு ஆள்கிட்ட கடையிலிருந்து வந்தார், நஷ்டம், கடுமையான கவலை, வீட்டுள்ள உட்கார்ந்திருக்கார். என்ன நடந்தது என்று கேட்கிற போது, இன்றைக்கு தொழில் சரியாக போகலை, அதற்கு என்ன செய்கிற? எல்லா நாளும் தொழில் இருக்குமா? ஒரு நாள் இருக்கலாம், இல்லாமல் விடலாம். ஏற்றமும் தாழ்வும், ஏற்றமும் இறக்கம் இருப்பதுதானே வாழ்வு. இதற்காக நீங்கள் உடைந்து விட வேண்டாம். எழும்புங்கள், குளித்தெழுங்கள், தொழுது விடுங்கள், தொழுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், இன்னும் ஒன்றை தருவான், இதற்கு அதிகமாக தருவான் என்று நாம் சொல்ல வேண்டும் என்ற செய்தியை ஹதீஜா ரதி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டான். நீங்கள் நல்லவர், மற்றவர்கள் நல்ல முறையில் பேசுகிறீர்கள், மற்றவர்களுக்கு தர்மம் கொடுக்கிறீர்கள், மற்றவர்களை நல்ல முறையில் கவனம் செலுத்துகிறீர்கள், குடலுறவுகளை நல்ல முறையில் பார்க்கிறீர்கள், நீங்கள் நல்லவர் அல்லவா, உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். என்ன ஏது என்பதை எனக்கு தெரிந்த ஒருவரிடத்தில் விசாரித்து வருகிறேன், நீங்கள் உறங்குங்கள் என்று அப்படியே படுக்கையில் விரிப்பையோடு அப்படியே போத்திவிட்டு சென்று விட்டார்கள். பரக்கத் இப்னு நௌஃபலிடத்தில் சென்றார்கள். அவரிடத்திலே சென்று கேட்கிறார்கள், முன் சென்ற வேதத்தில் ஏதாவது இப்படி ஒன்று இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர் சொல்கிறார், ஆமாம், முன் சென்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவர் வருவார், அவர் ஒளி என்று பெயருடையவராக இருப்பார், உலகத்துக்கு உத்தவராக இருப்பார், அவர் தூதராக வருவார் என்ற செய்தி ஒன்று வரப்படுகிறது. அந்த செய்தியை கேட்டவுடன் சுபசோபன செய்தியை செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மனைவி ஓடோடி வருகிறார், புன்முறுவல் பூக்கிறார், தூங்குபவரை கட்டி எழுப்பி எழுப்புகிறார். சொன்னார், யா முஹம்மத், உனக்கு ஒரு செய்தி சொன்னேன் அல்லவா, அந்த செய்தியை உண்மை படைத்த ரப்பு உண்மைப்படுத்தியிருக்கிறான். முந்தைய வேதத்தில் இருக்கிறது, உங்களுக்கு சுபசோபன செய்தி, நீங்கள் அச்சப்பட வேண்டாம், ஒரு சமூகத்தின் தலைவராக நீங்கள் மாறப்போகிறீர்கள் என்ற செய்தியை சொல்லி வைக்கிறார்கள். இதுதான் மர்ஆ ஸாலிஹா, ஒரு நல்ல பெண். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சார பணிக்கு சென்று வர்றாங்க. அந்த நேரம் உடம்பெல்லாம் கடுமையாக வலிக்கிறது. அது இரவு நேரம். ஹதீஜா ரலியல்லாஹு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சற்று அயர்ந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தவுடன் எப்போதும் ஹதீஜா ரலியல்லாஹுடைய பெயரை உச்சரித்து தான் வருவார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தையில் எழும்பி விட்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு. எழும்பி தான் படுப்பதற்காக பயன்படுத்திய அந்த விரிப்பை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு விரிக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹதீஜாவே, நீங்கள் தூங்குவதற்காக போட்ட விரிப்பை ஏன் எதற்கு போடுகிறீர்கள்? என்ன நடந்தது தெரியுமா? அன்றைய காலத்தில் சீமாட்டியாக வாழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் சொத்துக்களை வத்துக்களை அத்துணையும் இழந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக.
மார்க்க பிரச்சார பணிக்காக தன் கையில் இருந்த அத்துணை விளக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதரே ஹதீஜா அலியிடம் பணியாளராகத்தான் சேர்ந்தார். ஒரு பணியாளராகத்தான் சேர்ந்தார், ஒரு கூலி மகன். அவர் கூலி மகனாக இருக்கிற நேரம் அவருடைய பேச்சுவார்த்தை, நடைமுறை, நம்பிக்கை எல்லாம் சற்று பிடித்தது. தான் வயதில் முடிந்தாலும் உங்களை திருமணம் முடிக்கலாமா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் மறுக்கவில்லை. அவர்கள் யோசித்தார்கள், என்னை விரும்பி கேட்கின்ற ஒரு பெண், நான் முடித்து விடலாம் என்கிறார்கள். வயதை பார்க்கவில்லை, அன்பை அவதானித்தார்கள், முடித்துக் கொள்கிறார்கள். இப்படியான அந்த பெண் தன்னிடத்தில் இந்த சொத்துக்களை எல்லாம் அப்படியே வாரி இறைத்தார் இஸ்லாத்திற்காக. கடைசியான ஒரு நிலைமை, ஒரு விருப்பு இருக்கிறது, அந்த விருப்பை ஒருவர் தான் படுக்கலாம். அதை ஹதீஜா தூங்கிக் கொண்டிருந்தார். அடுத்த கணம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹதீஜா, ஒரு நாள் ஜிப்ரீல் வந்தார், என்னிடத்தில் உனக்கு சலாம் சொன்னுமாறு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், உலகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் நபியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மனைவியர்களுள் சிறப்பித்து கூறிய ஒரு பெண்மணி அன்னை ஹதீஜா தன்னிடத்தில் இருந்த சொத்துக்கள் பத்துக்கள் அத்துணையையும் இழந்து இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணம் செய்து தன் வயதில் குறைந்த கணவனை வயதில் மூத்தவர் போன்று பராமரித்து வாழ்ந்தாரே, அதற்காக அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. சொன்னான், சொர்க்கத்தில் அவருக்கு இடம் உண்டு என்கிற செய்தியை சொல்லும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இருப்பதாக சொன்னார்கள். இதை ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலிக்கு சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஆயிஷா ரலி அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், நடுநிசை நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடன் நடுநிசை நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடுநிசை நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பி வெளியே ஓடிவிட்டார்கள். யாராவது ஒரு கணவர் தன் மனைவியோடு தூங்கி நடுநிசை நேரம் ஒளிம்பி ஓடினா எப்படி கோபம் பெறும்? ஆயிஷா அலிக்கு தூக்கம் சட்டென முழித்து தட்டி பார்க்கிறார்கள், கணவன் இல்லை. எங்கே என்று பார்க்கிறார்கள், சத்தம் ஒரு இடத்தில் கேட்கிறது. அங்கே சென்று இருட்டுக்குள் நின்று ஒளிந்து பார்க்கிறார்கள். அது பெண்ணின் கடமை அல்லவா? ஒளிந்து நின்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தவுடன் சற்று கவலைதான். என்னுடைய கணவர் இருளில் சென்று சில பெண்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். கவலை தோய்ந்த முகம். ஆனாலும் தூங்கி எழும்பி அல்லாஹ்வுடைய தூதரை உளவு பார்த்ததாக நினைத்தால் நபி அவர்கள் எதை நினைத்து விடுவார்கள் என்று எண்ணி உடனே வந்து தூங்கிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிவிட்டு வருகிறார்கள். ஆயிஷா ரலி அவர்கள் தூங்குவது போன்று படிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலி அவர்களை சற்று நெஞ்சில் கை வைத்தார்கள். ஆயிஷா ரலி அவர்கள், இல்லை, நான் கடும் தூக்கம் எனக்கு தெரியாதுங்கிறார். இல்லை, நீங்கள் தூக்கம் உங்களுடைய நெஞ்சி சொல்லுதண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலை தந்த முகத்தோடு, நீங்கள் அருகில் இல்லை, அதனால் கவலை அடைந்தேன், அதனால் தான் பார்த்தேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பெண், அப்படித்தான் இருப்பீர்கள், நான் குற்றமாக கருதவில்லை. ஆனால் நான் போனது எதற்கென்று உங்களுக்கு சொல்லவில்லை, இல்லையா தலை வெடித்து விடும். அது பெண்ணுக்கு இருக்கிற நோய். நான் எங்க போனேன்னு சொல்லலண்டா தலை வெடிச்சிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா ரலியே கேட்குறாங்க, என்ன நடந்தது எனக்கு சொல்லுங்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஆமாம் நான் சொல்ல வேண்டும், சொல்லலண்டா தலைவடிக்கும். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், எனக்கு ஹதீஜாவுடைய குரல் சத்தம் கேட்டது. ஹதீஜா ரலியா அவர்கள் மரணித்து பல ஆண்டுகள் போய்விட்டது. ஆயிஷா ரலியா அவர்கள் வாயில் கை வைத்து கேட்கிறார்கள், ஹதீஜாவுடைய சத்தமா? மரணித்து பல ஆண்டுகள் அல்லவா போய்விட்டது, இப்போது என் ஹதீஜாவை பற்றி பேசுகிறீர்கள்? இல்லை, அவருடைய சத்தம் எனக்கு நடுநிசையில் கனவில் கேட்டது போன்றிருந்தது. அவரோ என்று எழுப்பி ஓடினேன். அவருடைய நண்பிகள் போய்கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் சில கிஃப்ட் பொருட்கள் இருந்தது, அதை கையில் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் செய்தி சொல்லி அனுப்பினேன். இங்கே நமக்கு சொல்ல வருகிற செய்தி பல, அதில் மிக இங்கே பொருத்தமானது என்ன தெரியுமா? மர்அத்துன் சாலிஹாவாக அந்த பெண் வாழ்ந்ததால் தான் இன்னும் ஒரு மனைவியுடன் தான் கணவனாக இருக்கின்ற வேடத்திலும் அந்த பெண்ணை நினைத்து வாழத்தக்க ஒரு முறையை ஏற்படுத்தியது இந்த உலகத்தில் கணவனுக்காக அர்ப்பணம் செய்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை என்கிற செய்தியை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் என் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாம் சமரியாக பார்க்க போனால் எங்கள் உள்ளம் அமைதி பெற நாங்கள் சைக்காலஜிக்கு எங்கேயும் போக தேவையில்லை, கவுன்சிலிங்கு போக தேவையில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்வை பற்றி நினைப்பான், அவனுடைய திக்ர நாவுல அனுதினம் வச்சிருப்பான்.
நாம் எந்த வேலை செய்தாலும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் போன்ற இந்த பிரார்த்தனைகளை நாவுல மொழிந்து கொண்டே இருப்பான். மனதில் அமைதி இருக்கும். எது வந்தாலும் அல்லாஹ் பார்ப்பான் என்ற விடயத்தை பார்ப்போம். இன்னும் 3 அம்சங்கள் இருக்கிறது. நேரம் தாழ்த்தும், உங்களுக்கு இடம் கிடைக்காது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தால் அந்த 3 அம்சங்களையும் சொல்வேன், வாய்ப்பு கிடைத்தால். இல்லை, இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற 3 அம்சம்: ஒன்று திக்ரு, 2வது வீட்டுச் சூழல், 3வது மர்அத்துன் சாலிஹா. சுப்ஹானல்லாஹ். இந்த 3ம் சரியாக இருந்தால் மனதில் அமைதி வரும் என்ற செய்தியோடு நிறைவு செய்கிறேன். அல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த 3 அம்சத்தையும் தலை கூர்ந்தெடுத்து நடப்பதற்கு அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.